நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். இந்த மைக்கை பிடிச்சி பிரசங்கிக்கிற நான் எவ்வளவு பெரிய நெருக்கத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிட்டேனோ அவ்வளவு பெரிய நெருக்கத்தையும் கர்த்தர் மாற்றினார். அதுதான் ஒரு தெய்வத்தோட அன்பு. ஆனால் சங்கீதக்காரன் தாவீது அழகாக சொல்லுகிறார், நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். நெருக்கத்தில் இருக்கிற உங்களை கர்த்தர் விசாலத்திலே கொண்டு வந்து வைக்க போகிறார். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இந்த நாளிலே நெருக்கத்தில் இருக்கிற உங்களை கர்த்தர் விசாலத்திலே கொண்டு வந்து வைக்க போகிறார். சிலருடைய நெருக்கம் வேலை ஸ்தலத்திலே நெருக்கம். நிறைய பேர் நான் வேலைக்கு போய் அதை சாதிச்சிருவேன், நான் வேலைக்கு போய் இதை பண்ணிடுவேன், நான் வேலைக்கு போய் நான் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன்னு சொல்லுவாங்க. படிக்கிற பிள்ளைகள் மார்தட்டி கொண்டு போவார்கள். ஆனால் வேலை ஸ்தலத்தில் போய் வேலையை பார்க்க ஆரம்பித்த போதுதான் அங்கே அதிகாரிகள் மூலமாய் வருகிற நெருக்கம், மேல் அதிகாரி மூலமாய் வருகிற நெருக்கம், கச்சார் மூலமாக வருகிற நெருக்கம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு தம்பி, நான் ஜெபிச்சு வேலைக்குள்ளே போன தம்பி, இப்போ ஹரியானாவில் இருக்கிறாப்புல. அந்த தம்பி ஒவ்வொரு நாளும் என்னோடு கூட பேசுவான். பாஸ்டர், 4 பேர் இருந்தாங்க நான் பார்க்குற வேலை ஸ்தலத்தில். எனக்கு 4 பேருக்கும் அந்த ப்ராஜெக்டை பிரித்து கொடுத்தாங்க. ஆனால் இப்போ 2 பேர் வேலையை விட்டு போயிட்டாங்க. இப்போ 4 பேர் பார்க்குற வேலையை இப்போ 2 பேர் அந்த ப்ராஜெக்டை நாங்கள் பார்க்குறோம். இப்போ அடுத்து இன்னும் ஒரு நபர் இன்னும் 1.5 மாதத்தில் பேப்பர் போட்டுட்டு வெளியேற போகிறாப்புல. இன்னும் அந்த 1.5 மாதத்துக்கு அடுத்து இந்த மற்ற 3 பேர் பார்க்க வேண்டிய ப்ராஜெக்டை நான் பார்க்க வேண்டி இருக்குது. நான் ஒரு ப்ராஜெக்டை எடுத்து பார்க்கும்போது மேனேஜர் என்னன்னு கேட்குறாரு. இன்னொரு ப்ராஜெக்டை எடுத்து பார்க்கும்போது இன்னொரு நபர் வந்து மேலதிகாரி கேள்வி கேட்குறாரு. இந்த ப்ராஜெக்டை முழுமையாக செய்ய முடியல, இந்த ப்ராஜெக்டை முழுமையாக செய்ய முடியல, இந்த ப்ராஜெக்டை முழுமையாக செய்ய முடியல. எனக்குள்ள மன போராட்டமாக இருக்குது, மன அழுத்தமாக இருக்குது, நான் மன போராட்டத்தில் இருக்கிறேன், செத்துடலாம் போல இருக்குது. பாருங்களேன், சம்பளம் வாங்குகிற ஒரு பையன் சொல்கிற ஒரு வார்த்தையை பார்த்தீங்களா? இன்னைக்கு அவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க, இவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க, நான் வேலைக்கு போயிட்டு அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனால் வேலை ஸ்தலத்தில் இன்னைக்கு நெருக்கம், வேலை ஸ்தலத்தில் நெருக்கம். வேலையை விட்டு போகக்கூடிய அளவுக்கு, தானாக போகக்கூடிய அளவுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் நெருக்கத்தை கொடுக்கிறார்கள். இன்னைக்கு உயர் அதிகாரிகள் சம்பளம் வாங்குறாங்கன்னா, இன்னைக்கு அவங்க நெருக்கத்தோட தான் போய் அவங்க சம்பாதிக்கிறாங்க, நெருக்கத்தோட தான் போய் அந்த வேலையை பார்க்கிறார்கள். நெருக்கம், வேலை ஸ்தலத்தில் நெருக்கம். சம்பளம் வாங்கினாலும் நிம்மதியாய் வேலை பார்க்க முடியவில்லை, சம்பளம் வாங்கினாலும் நிம்மதியாய் போய் சாப்பிட முடியல. அப்படிப்பட்ட நெருக்கத்தின் பாதையில் இன்னைக்கு அநேகர் கடந்து போகிறார்கள். இன்னைக்கு சிலருக்கு வேலை இல்லாததின் நிமித்தமாய் நெருக்கம். சொந்த குடும்பத்தினரே வாய்க்கு வந்தபடி என்ன செய்வாங்க? பேசுவாங்க. இன்னைக்கு வேலை இல்லாதது நிமித்தமாய் சிலருக்கு நெருக்கம். சிலருக்கு போதுமான வருமானம் இல்லாதது நிமித்தமாக ஏற்பட்ட வட்டி கடன் நிமித்தமாக நெருக்கம். போதுமான வருமானம் இல்லாதது நிமித்தமாக வட்டி கடன் நிமித்தமாக நெருக்கம். ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன், இன்னொரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன், இன்னொரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன். இதில் வீட்டில் விசேஷம் வந்துடும், இதில் வீட்டில் மருத்துவ செலவு வந்துடும், இதில் அடுக்கடுத்து வீட்டில் பலவிதமான பிரச்சனைகள் வந்துடும். இன்னைக்கு இப்படிப்பட்ட நெருக்கத்தின் வழியாக அநேகர் கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தாவீது சொல்லுகிறார், நான் நெருக்கத்தில் இருக்கும்போது நான் முதலமைச்சரை கூப்பிடலை, நெருக்கத்தில் இருக்கும்போது பிரதமரை கூப்பிடலை, நான் நெருக்கத்தில் இருக்கும்போது நான் எனக்கு மேலே இருக்கிற விஐபிக்களை கூப்பிடலை, நான் நெருக்கத்தில் இருக்கும்போது ஐயோ பணக்காரனை நான் நோக்கி
நோக்கி கூப்பிடல. நான் நெருக்கத்தில் இருக்கும்போது இந்த வட்டிக்கு கொடுத்து உதவி செய்யறவங்க இவங்க உதவி செஞ்சிருவாங்க நினைச்சு அவங்கள நான் நினைச்சு கூப்பிடல. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை நோக்கி நாம் நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நெருக்கங்கள் இருக்கிறதோ ஒன்றே ஒன்று, நீங்க கூப்பிட வேண்டிய இடம் கர்த்தர். நீங்க கூப்பிட வேண்டிய இடம் கர்த்தர். அதற்கு ரோல் மாடலா தான் இந்த தாவீது இந்த வசனத்தை சொல்லுகிறார். நான் நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நான் ராஜா தான், என்கிட்ட செல்வம் இருந்துச்சு, என்கிட்ட ஆள் பலம் இருந்துச்சு, என்கிட்ட அதிகார பலம் இருந்துச்சு, என்கிட்ட அவ்வளவு சொத்துக்கள் இருந்துச்சு, அரண்மனையில தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு நெருக்கம் வந்தபோது என் சொத்துக்களை நான் பார்க்கவில்லை. எனக்கு நெருக்கம் வந்தபோது என்னை சுற்றி இருக்கிற நபர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவர்களை நான் நோக்கி கூப்பிடவில்லை. நெருக்கத்தில் இருந்து நான் கூப்பிட்ட இடம் ஒன்றே ஒன்று, கர்த்தர். யார் யாரெல்லாம் இந்த காலை வேளையிலே என்னென்ன நெருக்கத்தின் வழியாக நீங்க கடந்து வருகிறீர்களோ ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. உங்க நெருக்கம் எதுவா இருந்தாலும் பரவாயில்லை, என்னவா இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க நோக்கி கூப்பிட வேண்டிய இடம், பதில் வரக்கூடிய ஒரே ஒரு இடம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. தாவீது கர்த்தரை நோக்கி நெருக்கத்திலே கூப்பிட்ட போது கர்த்தர் அவருடைய நெருக்கத்தை மாற்றி கர்த்தர் தாவீதை விசாலத்திலே வைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நெருக்கம் அண்மையில் நீங்க யூடியூப்பை திறந்து பார்த்தாலே இப்போ நடந்த பெண்கள் வேர்ல்டு கப்பில் நீங்கள் பரவலா உலகமே பேசிக்கொண்டிருக்கிற ஒரு நபர் தான் ஜெமிமா ரோட்ரிக்ஸ். நீங்கள் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் டிவியில் எல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். 50 ஓவர் ஃபீல்டிங் பண்ணிட்டு 3 மணி நேரம் கிரவுண்டில் இடைவிடாமல் நின்று ஒரு பெண் ஃபீல்டிங் பண்ணிட்டு மறுபடியும் எதிர்பார்க்கவே இல்லை, 5வது இடத்துல இறங்க வேண்டிய நபர் திடீரென்று, இதுதான் கர்த்தருடைய அழைப்பு. ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளணும், ஒரு மனுஷனை உயர்த்தணும், ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா கர்த்தர் கரத்தில் தான் இருக்கிறது. நினச்சே பார்க்கல அந்த பெண் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் 5வது இடத்துல இறங்க வேண்டிய பிளேயர் அதிர்ஷ்டவசமாக 2வது இடத்துல களத்துக்குள் கடந்து போனான். இப்போ எல்லாரும் 100 அடித்த உடனே பேட்டை தூக்குவாங்க, சுற்றுவாங்க, அப்படி தரையில் விழுந்து என்னென்னமோ பண்ணுவாங்க. எந்த ஒரு சந்தோஷத்தையும் பொருட்படுத்தலை. அப்போ அந்த பேட்டி கேட்கிறவர் ஒரு வார்த்தையை கேட்கிறார். ஏமா, நீ பேட்டிங் பிடிக்க ஆரம்பித்ததுலேருந்து வாயில் ஏதோ ஒன்று முணங்கிக்கிட்டே இருந்தையப்பா, ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தையம்மா, நீ என்ன சொல்லிகிட்டே இருந்த அப்படின்னு கேட்டபோது, நான் 50 ஓவர் ஃபீல்டிங் பண்ணியிருக்கிறேன், அடுத்து எதிர்பார்க்காத விதமாக நான் 2வது நபராக நான் இறங்கிட்டேன், எனக்கு ரொம்ப டயர்டு, என் சரீரம் ரொம்ப பலவீனப்பட்டு விட்டது. அப்போ தான் நான் சொன்னேன், யாத்ராகமம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆண்டவரே, இந்த யுத்தம் என்னுடையது அல்ல, இந்த யுத்தம் உம்முடையது. நான் போராட போவதில்லை, நீர்தான் போராட வேண்டும் என்று நான் சொல்ல ஆரம்பிக்க வெற்றி பாதை 134 பந்துகளை சந்தித்து 127 ரன்கள் எடுத்து நாட் அவுட்டாகாம கிரவுண்டில் நான் நின்று என் தேசத்துக்காக, என் தேசத்தை வெற்றிக்கு நேராக அரையிறுதியிலிருந்து ஃபைனலுக்கு கொண்டு செல்ல கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்று அந்த நேரத்தில் அந்த பெண்மணி வாக்கு கொடுத்தார்கள், பேட்டி கொடுத்தாங்க. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. மொத்தம் 98 ஓவர் 6 மணி நேரத்துக்கு அதிகமாக கிரவுண்டில் நின்னது நிமித்தமாய் பலவீனம், ஆனால் பலவீனம் நெருக்கம். ஆனால் அந்த நெருக்கமான நேரத்தில் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதுனால
கர்த்தர் அந்த மகளுடைய நெருக்கத்தை மாற்றி இன்னைக்கு தேசமே, இன்னைக்கு உலகமே, இன்னைக்கு தமிழ்நாடு, இன்னைக்கு வேர்ல்டு கிரிக்கெட்டே பேசுற அளவுக்கு கர்த்தர் அந்த மகளை, அந்த மகளுடைய பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தி இருக்கிறார், விசாலத்தில் வைத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுக்கு படிப்புல நெருக்கமா, வேலையில நெருக்கமா, இல்லை என்றால் தொழில நெருக்கமா, இல்ல உங்க குடும்பத்துல நெருக்கமா, இல்ல எதிர்காலத்துல நெருக்கமா, உங்க வாழ்க்கையில நெருக்கமா, இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நிமிஷத்துக்கு நிமிஷம், நெருக்கத்துக்கு நெருக்கம், கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது உங்களுக்கு உடனடியாக பதில் வரும், உங்களுக்கு உடனடியாக மறு உத்தரவு வரும், உங்களுக்கு உடனடியாக பதிலை கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், யோனா 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். யோனா 2ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்க கேட்போம். யோனா 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. அந்த மீனின் வயிற்றிலிருந்து, நல்லா கவனித்து கேளுங்க. ஏசி ரூமில் உட்காந்து யோனா ஜெபம் பண்ணலை, இல்லை ஒரு ஜெப அறையில் உட்காந்து ஜெபம் பண்ணலை. அம்மா நல்லா கேளுங்க, இங்கே தீர்க்கதரிசி எங்கேருந்து ஜெபம் பண்ணுறாருன்னு பாருங்களேன். அந்த மீனின் வயிற்றிலிருந்து, மீனோட வயிற்றுக்குள்ளே இருந்து. ஆச்சரியமாக இருக்குல்ல, எல்லா மீனும் நம்ம வயிற்றுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற யோனா வந்து மீனின் வயிற்றுக்குள்ளே இருக்கிறார். அப்படிதான் வேத வசனம் சொல்லுகிறது. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. யோனாவோட ஜெபம் எங்க பாப்பா? யோனாவோட ஜெபம் எங்க 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 இருந்து? மீனின் வயிற்றிலிருந்து. ஆமென், அல்லேலூயா. மீனின் வயிற்றிலிருந்து ஜெபம் பண்றார். என்ன ஜெபம்? அந்த மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து என்ன ஜெபம் பண்ணியிருப்பாருன்னு பாருங்களேன். சத்தமா வாசிங்க சிஸ்டர். என் நெருக்கத்தில், யோனாவோட ஜெபத்தை பாருங்க. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. தாயின் வயிற்றில் ஒரு நெருக்கம், ஆனால் இங்கே மீனின் வயிற்றில் ஒரு நெருக்கம். ஆனால் அந்த நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இது நீங்களும் நானும் மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்போம்? யோசிச்சு பாருங்க, என்ன செஞ்சிருப்போம்? பேனா இருந்துச்சுன்னா பேனா வச்சு கிழிச்சு பார்ப்போம், இல்லை கையில் ஏதாவது ஆயுதம் இருந்துச்சுன்னா அதை வச்சு கிழிச்சு எப்படியாவது வெளியே வந்துடலான்னு ட்ரை பண்ணுவோம். ஆனால் இந்த மனிதன் நெருக்கத்தில் தன்னுடைய பலத்தை யூஸ் பண்ணலை, தன்னுடைய ஞானத்தை யூஸ் பண்ணலை. அவர் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி யோனா கூப்பிட்டான். வேதம் சொல்லுகிறது, அவன் கூப்பிட்ட கூப்பிடுறலுக்கு கர்த்தர் மறு உத்தரவு அருளினார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வாசிங்க. நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீர் என் சத்தத்தை கேட்டீர். நல்ல சத்தமா சொல்லுங்க, நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஹல்லேலூயா. யோனாவின் வாழ்க்கையிலே வந்த நெருக்கம், யோனாவோட வாழ்க்கையில் வந்த நெருக்கம், யோனாவோட வாழ்க்கையில் என்னதாங்க நெருக்கம் வந்துச்சு? வேத வசனம் சொல்லுகிறது, சமுத்திரத்தின், யோனா 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் வாசிங்க. சமுத்திரம் அப்படின்னா கடல், கடலின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டு. இப்ப கடலுக்குள்ள கிடக்கிறாரு, குளத்துக்குள்ள கிடையாது, தொட்டிக்குள்ள கிடையாது, கிணத்துக்குள்ள கிடையாது. யோனா எங்க கிடக்கிறாரு? மீனின் வயிற்றில் இருந்தாரு. இப்ப கடலுக்குள்ள கிடக்கிறாரு. நீங்க எல்லாம் பார்க்கறத பார்த்தா எப்படி இருக்குன்னா, கடலா
கடலை மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி பார்க்குறீங்க. எனக்கு பயமாக இருக்குது, கடலே பார்த்தது இல்லையோ அப்படிங்கிற மாதிரி டெரராக பார்க்குறீங்க முன்னாடி இருக்கிறவங்க பூரா. ஆனால் அவர் சொல்கிறாரு, கடலுக்குள்ளே கிடக்கிற நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. வாசிங்க சிஸ்டர், உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும், கடலுக்குள்ள கிடக்கிற அவர் மேலே வெள்ளங்களும் அலைகளும் என்ன செய்தது? புரண்டது. வாசிங்க. ஐயோ, கடலுக்குள் நான் தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன். பாருங்களேன், நெருக்கத்தின் நேரத்திலையும் கத்தரை விடலைங்க, கத்தருடைய ஆலயத்தை விடலைங்க. நெருக்கத்தின் நேரத்தில் என் கத்தர் மேலே வச்ச அன்பதை விடலைங்க, கத்தரை குறை சொல்லலைங்க, கத்தரை விட்டு பின்வாங்கலைங்க. இன்னைக்கு நிறைய பேர் அற்புதங்களை பெறுவாங்க, அடையாளங்களை பெறுவாங்க, கத்தர் கொடுக்கும்போது வாங்கி 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 அனுபவிப்பாங்க. கத்தர் கொடுக்கும்போது கத்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார், கத்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார், கத்தர் எனக்கு இதையெல்லாம் தந்திருக்கிறார் என்று மார்தட்டி சொல்லுவார்கள். ஆனால் ஒரு சின்ன போராட்டம் வரும்போது, ஒரு சின்ன நெருக்கம் வரும்போது அவர்கள் கத்தரை விட்டு போய் விடுவாங்க, கத்தரை குறை சொல்லுவார்கள், கத்தருக்கு எதிராக திரும்புவார்கள், கத்தருடைய வசனத்துக்கு எதிராக திரும்புவார்கள். ஆனால் இந்த இடத்துல யோனா என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த கடலுக்குள்ள, அந்த அலைகளுக்குள்ள, அந்த தண்ணீர் சூழ்ந்திருக்கிற அந்த நேரத்தில், வெள்ளங்கள் சூழ்ந்திருக்கிற அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு, இன்னும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது. அப்பனா நான் சாக போற நிலைமைக்கு நான் வந்தேன். பிராண பரியந்தம் என்னை என்ன செய்தது? நெருக்கினது. ஆழி என்னை சூழ்ந்தது. ஏம்மா, கடற்பாசி வந்து கடலுக்குள்ள கிடக்கிற யோனாவோட தலையை சுற்றி கொண்டது. பாருங்கம்மா, எவ்வளவு பெரிய நெருக்கம். இன்னைக்கு குழந்தை பெறப்போகும்போது டாக்டர் சொல்லிடுவாங்க, தொப்புள் கொடி இது குடல் என்ன செஞ்சிருக்கு, பிள்ளைய சுற்றி இருக்குன்னொன்னே எவ்வளவு போராடுறாங்க காப்பாற்றுறதுக்கு. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், கடல் பாசி வந்து யாரை சூழ்ந்துகிட்டது? யோனாவை சூழ்ந்து கொண்டது. யோனாவுக்கு எப்படிப்பட்ட நெருக்கம்னு பார்த்தீங்களா? யோனாவுக்கு எப்படிப்பட்ட நெருக்கம். ஆனால் நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா. இன்னைக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? உங்களுக்கு வர்ற நெருக்கத்தில் யாரை நோக்கி கூப்பிட போகிறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் கூப்பிடுகிற தெய்வம் மறு உத்தரவு கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாக கொடுப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அவரை பார்த்து சொல்லுங்களேன், சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை வழி தப்பி போனா கூட விடமாட்டாரு, பின்வாங்கி போனா கூட விடமாட்டாரு, விட்டுருங்க ஆண்டவரையும் சொல்லிட்டு போனா கூட விடமாட்டாரு. தட்ட வேண்டிய இடத்துல தட்டுவா, உருவாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு 3 காரியத்தை, எனக்கு ரொம்ப நேரம் ரொம்ப சுருக்கமாக இருக்கிறதுனால 3 காரியத்தை உங்களுக்கு சாட்ட சொல்லிடுறேன். யோனாவின் நிமித்தம் மற்றவர்களுக்கு வந்த நெருக்கம். சொல்லுங்க. நம்பர் 1, யோனாவின் நிமித்தம் மற்றவர்களுக்கு வந்த நெருக்கம். ஓகே. 2வது, கர்த்தருடைய வார்த்தையை மீறினதினால் யோனாவுக்கு வந்த நெருக்கம். என்னாச்சு? கர்த்தருடைய வார்த்தையை மீறினதினால் யோனாவுக்கு வந்த நெருக்கம். 3வது, யோனாவின் நிமித்தமாக மற்றவர்களுக்கு நெருக்கம் மாறினது. ஆமென். ஹல்லேலூயா. நம்பர் 1, யோனாவின் நிமித்தமாய் மற்றவர்களுக்கு வந்த நெருக்கம். யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோவான் இல்லை, யோனா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்க கேட்போம். யோனாவோ என்றால் 1:5 தான். அதுக்கு அதாவது 5வது வசனத்தில் பின்பகுதி, யோனாவோ என்றால் கப்பலின் கீழ்த்தட்டில்
இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். நிறைய பேர் பார்த்தீங்களா, வீட்டில் தூக்கமே வராது. அந்த தூக்கம் வரலன்னா என்ன செய்வாங்க? மொபைலை பார்ப்பாங்க. அம்மா கேட்பாங்க, அம்மா தூங்கலை, அம்மா தூக்கம் வரலம்மா, அதனால மொபைலை பார்த்துட்டு இருக்கேன்ப்பா அப்படின்பாங்க. ஆனால் ஆலயத்துக்குள்ளே வந்த மண்ணையை மட்டும் அயர்ந்த நித்திரை. அயர்ந்த நித்திரை அது எப்படி தான் வரும் தெரியல. அயர்ந்த நித்திரை நல்லா பிரைஸ்தலான்பாங்க, ஆனால் தூங்கிட்டே இருப்பாங்க. கண்ணு அப்படியே சிமிட்டாமல் பார்ப்பாங்க, ஆனால் உள்ளக்கு தூங்கிட்டே இருப்பாங்க. சிலர் வந்து டைரெக்டாக தூங்குவாங்க, சிலர் கவுந்துக்கிட்டு தூங்குவாங்க, சிலர் மல்லாக்க படுத்துக்கிட்டு தூங்குவாங்க. சர்ச்சுக்குள்ளே வந்து அயர்ந்த நித்திரை. ஆனால் யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? வெளியில என்ன நடக்குது? கடல் சீற்றம். சிலர்னா இடி விழுந்தாலே நைட்டு தூங்க மாட்டாங்க, சிலர்னா வெளியில மழை பெஞ்சாலே நைட்டு தூங்க மாட்டாங்க, சிலர்னா வெளியில மின்னல் வெட்டினாலே தூங்க மாட்டாங்க, சிலர்னா மழை பெய்துனாலே ஜன்னல் ஓரமாக உட்காந்து மழை நிற்கிற வரைக்கும் பார்த்துட்டு தான் தூங்குவாங்க. இதனால் நிறைய காரியங்கள், நிறைய பேரோட கேபிட்ஸ். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்கே பிரச்சனை நடக்குது. யார் நிமித்தமா? யோனாவின் நிமித்தமாய். யோனாவின் நிமித்தமாய் பிரச்சனை நடக்குது. என்ன பிரச்சனை நடக்குது? என்ன நடக்குது? கடல் சீற்றம். போய்கிட்டு இருக்கிற கப்பல் சீற்றத்தில் மூழ்கி இருக்கிறது. இப்ப எப்ப கவுளும் உள்ளக்க இருக்கிறவங்க எப்ப சாக போறாங்கிறது தெரியாத நிலைமையில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த கடல் சீற்றத்துக்கு காரணம் யார் என்று சீட்டு போட்டு பார்க்குறாங்க. அங்க டிக்கெட் பதிவு பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க பேரையெல்லாம் சுருட்டி குலுக்கி போடுறாங்க. அங்க பெயர் வருகிறது, அயர்ந்த நித்திரை பண்ணி கொண்டிருந்த, கப்பலின் கீழ்த்தட்டிலே தூங்கி கொண்டிருந்த யோனாவின் பெயர் விழுகிறது. அப்பதான் அந்த யோனா யாருன்னு தேடி பார்க்குறாங்க. கீழ்த்தட்டிலே எந்த கவலையும் இல்லாமல் அயர்ந்த நித்திரை பண்ணி கொண்டிருந்தா. அப்பதான் மாலுமி வந்து தட்டி எழுப்பி, எப்பா ஏன்பா தூங்கிக்கிட்டு இருக்கிற? ஒன்னே ஒண்ணுப்பா, நீ கர்த்தரை வேண்டிக்கொள், தெய்வ வேண்டிக்கொள் என்று சொல்லி என்ன செய்தார்கள்? இந்த சுனாமியில மாட்டிக்கிட்டோம், இப்போ ஒருவேளை கர்த்தர் சுவாமி வந்து இறங்குவாரு, காப்பாத்துவாரு, நீ பிரேயர் பண்ணுப்பான்னு சொல்றாங்க. அதுக்குள்ளே இங்க சீட்டு போட்டு எடுத்துட்டாங்க. இங்க யோனாவின் பெயர் விழுந்து விட்டது. இந்த கடல் சீற்றத்துக்கு காரணம் இந்த கப்பலில் பிரயாணம் பண்ணின அத்தனை நபர்களுக்கும் வந்த நெருக்கத்துக்கான காரணம் வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், தீர்க்கதரிசியாகிய யோனாவை பார்த்து, யோனாவே நீ நினிவே பட்டணத்துக்கு நீ போ. நினிவே பட்டணத்திலே நினிவே பட்டணத்தார் செய்கிற பாவம் எனக்கு முன்பாக வந்து நிற்கிறது. ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷியும் செய்கிற அந்தரங்க பாவம், துணிகர பாவம், மறைமுக பாவம் எல்லாமே கர்த்தருக்கு முன்னாடி வந்து நிற்கிறது. ஒருவேளை தாய் தகப்பனுக்கு முன்னாடி மறைச்சு பாவத்தை செஞ்சிருக்கலாம், அப்பா அம்மாவுக்கு தெரியாம பாவத்தை செஞ்சிருக்கலாம். ஆனா நம்ம செஞ்ச பாவம் கர்த்தருக்கு முன்பாக போய் நிற்கிறது. ஹலோ, இருக்கீங்களா? இருக்கீங்களா? ஒரு ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. வேத வசனம் சொல்லுகிறது, கப்பல்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நெருக்கம் வந்தது. அந்த நெருக்கத்துக்கான காரணம் யோனா. கர்த்தர் யோனாவை பார்த்து சொன்னார், யோனா நினிவே பட்டணத்தை நான் அழிக்கப் போகிறேன். நீ நினிவே பட்டணத்துக்கு போய் நீ பிரசங்கம் பண்ணு. நினிவே பட்டணத்தாரை பார்த்து நீ சொல்லு, இந்த பட்டணத்தை கர்த்தர் அழிக்க போகிறார். இந்த பட்டணம் அழிபட போகிறது. இந்த பட்டணம் அழிக்க போகிறார் கர்த்தர் என்று நீ சொல்லு. யோனா பயந்து போய், நான் போய் ஒருவேளை கர்த்தர் அழிக்க போகிறார் என்று நான் சொல்லி, ஒருவேளை அந்த பட்டணத்தை கர்த்தர் அழிக்கலனா என்னை அவங்க அடிச்சு கொன்றுவாங்களேன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை யோனா மீறி நினிவே கப்பல் நிக்குது, தர்சீஸ் கப்பல் நிக்குது.
நினிவே கப்பலில் ஏறாமல் தர்சீஸ் கப்பலிலே கூலி கொடுத்து அவன் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறான். இந்த கப்பல் தான் தர்சீசுக்கு போய் கொண்டிருக்கிறது. தர்சீசுக்கு போய் கொண்டிருக்கிற வேளையில் தான் கடல் சீற்றம், கொந்தளிப்பு, சுனாமி, கடல் பேர் அலைகள் உண்டானது. இப்பதான் எல்லாரும் ஐயோ நம்ம மடிய போகிறோமேன்னு சொல்லி மூட்டைகளை எல்லாம் கடலுக்குள் தூக்கி போடுறாங்க. கப்பலை லெகுவாக்குறார்கள். என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, ஜெபிச்சு பார்க்குறாங்க, ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுறாங்க. பதில் வரல. கடல் சீற்றம் நிக்கல, பேரலை நிக்கல, கொந்தளிப்பு நிக்கல. எப்ப சாக போறோமோ என்கிற அந்த நெருக்கமான சூழ்நிலையில சீட்டு போட்டு பார்க்குறாங்க. அப்பதான் யோனாவின் பெயர் விழுகிறது. யோனாவின் பெயர் விழுகிறது. இன்னைக்கு என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒருத்தர் நிமித்தமா, யோனாவின் நிமித்தமாய் ஒரு கப்பல்ல பிரயாணம் செய்தவர்கள் அனைவருக்குமே நெருக்கம் வந்துச்சு. இன்னைக்கு யோனாவை போல எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி நடக்கிறீங்க, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து நடக்கிறீங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறீங்க, கர்த்தருடைய வார்த்தையை மீறி துணிகரமாய் காரியங்களை செய்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை மீறி எத்தனை பேர் நீங்க துணிகரமாய் பாவம் செய்கிறீர்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தையை தூக்கி எறிந்துவிட்டு மறந்துவிட்டு எத்தனை பேர் உலகத்தின் பக்கம், உலகத்தின் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு யோனாவின் நிமித்தமாய் கப்பல்ல பிரயாணம் செய்த அத்தனை பேரும் நெருக்கப்பட்டார்கள். என் அன்பு தங்கச்சி, என் அன்பு அப்பா, என் அன்பு அம்மா, உன் நிமித்தமாய் உன் குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது. உங்கள் நிமித்தமாய் உங்க பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது. பிள்ளைகளே, உங்கள் நிமித்தமாய் உங்கள் குடும்பத்துக்கு சாபம் வந்து விடக்கூடாது. உங்கள் நிமித்தமாய் உங்க பெற்றோருக்கு நெருக்கம் வந்து விடக்கூடாது. உங்கள் நிமித்தமாய் உங்கள் குடும்பத்திற்கு அவமானம் வந்துவிடக் கூடாது. உங்கள் நிமித்தமாய் உங்கள் குடும்பத்துக்கு நடுத்தருவுக்கு வந்துவிடக் கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார், யோனாவின் நிமித்தமாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன யோனாவின் நிமித்தமாய் கப்பலில் பிரயாணம் செய்த அத்தனை பேருக்கும் நெருக்கம் வந்தது. இன்னைக்கு உங்கள் நிமித்தமா ஒருவேளை உங்க குடும்பத்துக்கு நெருக்கம் வந்துடக்கூடாது. பிள்ளைகள், வேதத்தை திறந்து வாசிங்க. பெற்றோரை எதிர்த்து பேசாதீங்க. மனைவிமார்கள் கணவனை எதிர்த்து பேசாதீங்க. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. முழங்கால் படிக்கிட்டு நைட்டு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை அதிகாலையில் எழுப்பி விடும் அப்பா. அதிகாலை ஜெபத்தை நான் பண்ணணும் ஆண்டவரே. நான் அதிகாலையில் எழுந்திருச்சு முழங்கால் படிக்கிட்டு வேதத்தை வாசிக்கணும்ப்பா. ஆண்டவர் சொல்கிறாரு, கீழ்ப்படியலை. என் அன்பு தேவ பிள்ளைகளை, கீழ்ப்படியலை. உங்கள் வீட்டில் வந்த நெருக்கத்துக்கு காரணம் யாரு? யோசிச்சு பாருங்க. கப்பலில் வந்த நெருக்கத்துக்கு காரணம் யாரு? யாரு? யோனா. இன்னைக்கு உங்கள் வீட்டில் தரித்திரியம் தாண்டவம் ஆடுதா? குறைகள், நோய்கள், பிரச்சனைகள், அவமானங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள் வழியாக கடந்து வர்றீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் நிந்தனைகள் நிரந்தரமானது கிடையாது. ஒன்று, கர்த்தருடைய சத்தத்துக்கு நான் செவி சாய்ப்பேன். நான் வேதத்தை திறந்து வாசிப்பேன். வேதத்தின்படி என் வாழ்க்கையை வாழ அமைத்து கொள்வேன். நான் ஜெபம் பண்ணுவேன். ஜெபிக்காமல் எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன். அந்நிய நுகத்திலே அவிசுவாசியோடு நான் பிணைக்கப்பட மாட்டேன். நான் கர்த்தருக்கு சொந்தமானவள், கர்த்தருக்கு சொந்தமானவள், நான் கர்த்தருடைய பிள்ளை என்று நீங்கள் சொல்லும்போது கர்த்தர் நெருக்கத்தை மாற்றுவா. உங்கள் நெருக்கத்தை மாற்றுவா. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே, நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே, நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. சொன்னதை
ஆண்டவரால் எடுத்து பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷர். அவருக்குள்ள அளவற்ற அபிஷேகம் இருந்தது. அந்த சார்லஸ் பின்னிக்கு தெரியாமல் இவருக்கு இவ்வளவு அபிஷேகம், இவர் போய் நின்னாலே இப்படி நடக்குது. இப்படி பார்த்தாலே, சார்லஸ் பின்னி பார்த்தாலே ஒரு மனுஷன் அப்படியே மண்டிட்டு அழுவானாம். பாவ உணர்வினால் குத்தப்பட்டு ஐயோ நான் பாவம் செய்தேன் என்று அழுவானாம். சார்லஸ் பின்னிக்குள்ளாக கர்த்தர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருந்தார். ஒரு நாள் சார்லஸ் பின்னிக்கு தெரியாமலே ஒரு பத்திரிகையாளர் சார்லஸ் பின்னியை தெரியாமல் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார், பின்தொடர ஆரம்பித்த போது அவருக்குள்ளாக எப்படி அளவற்ற அபிஷேகம் இருக்கிறது, அவருக்குள்ளாக இப்படிப்பட்ட அபிஷேகம் இருக்கிறதற்கு காரணம் என்ன என்று அவர் பின்தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தார். சார்லஸ் பின்னி தன்னுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்தார். தன்னுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய வீட்டுக்கு போகிறார். தன்னுடைய வீட்டுக்கு போகிற உடனே அந்த ஒரு வீட்டுக்குள்ள போன உடனே வீட்டை பூட்டின உடனே அவன் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இதை அந்த ஜன்னல் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த பத்திரிகையாளர். அவர் ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்கிற முழங்கால் படியிட்டு அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். எப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் என்றால், எப்படி ஜெபிக்க தேம்பி 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 அழுது ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். தேம்பி கண்ணீர் வடித்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். என்னதான் ஜெபிக்கிறார் என்று சொல்லி அப்படி உத்து பார்க்கும்போது அந்த பத்திரிகையாளர் அந்த சார்லஸ் பின்னியை பார்க்கும்போது தன்னுடைய உள்ளத்தை உடைத்து, தன்னுடைய உள்ளத்தை நொறுக்கி தேவனிடத்திலே அவர் ஜெபிச்சு கொண்டிருக்கிறதை பார்த்தாராம். அப்பதான் பத்திரிகையாளர் தனக்குள்ள சொல்ல ஆரம்பிச்சாரா, தேவனுடைய சமூகத்திலே இவ்வளவு ஆத்தும பாரத்தோடு ஆத்துமாக்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிற மனிதனை தேவன் எப்படி பயன்படுத்தாமல் இருப்பார்? இப்படி தேம்பி 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 உள்ளத்தை உடைத்து ஆத்துமாக்களுக்காக பரிதபித்து அழுகிற இந்த மனிதரை எப்படி இப்படி பயன்படுத்தாமல் இருப்பார்? என் அன்பு தங்கச்சி, என் அன்பு அப்பா, அம்மா, இன்னைக்கு காலை வேளையில் ஆவியானவர் சொல்லுகிறார், உங்க குடும்பத்துக்காக இன்னைக்கு சார்லஸ் பின்னி பார்த்தாலே அப்படி மண்டி விட்டு அழுகிறாங்கன்னா அவர் ஆத்துமாக்களுக்காக தேம்பி 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 கண்ணீரோட பாரத்தோட இருதயத்தை உடைத்து பாரத்தோட ஜெபிக்கிறதுனால தான் இன்னைக்கு நீங்க ஜெபித்தா உங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் மாற்றுவா. நீங்க ஜெபிச்சா உங்க குடும்ப சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவா. நீங்க ஜெபிச்சா உங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை தரித்திரியங்களையும் குறைவுகளையும் மாற்றுவா. ஆனா அதனாலதான் சாத்தானுக்கு நல்லா தெரியும், உன்னை ஜெபிக்க விட மாட்டான். உங்களை அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க விட மாட்டான். அதிகாலையில் எழுந்து வா, ஜெபிச்சாலே கொட்டாய் வரும். ஜெபம் பண்ண முழங்கால் போட்டாலே கொட்டாய் வரும். நீ ஜெபிச்சா உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். நீ ஜெபிச்சிட்டனா உன் குடும்பம் மாறிடும். நீ ஜெபிச்சிட்டனா உன் குடும்பம் எந்த அளவுக்கு வெட்கத்தை மற்ற மனிதர்களுக்கு முன்பாக அனுபவிக்கிறதோ அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி விடுவார். அதனாலதான் உன்னை ஜெபிக்க விடாம சாத்தான் தடுக்கிறான். உன்னை ஜெபிக்க விடாம சாத்தான் உன் வாயை பூட்டி வைக்கிறான். நீ வாயை திறந்துட்டனா உன் குடும்பம் மாறிடும். நீ வாயை திறந்துட்டனா உங்க குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலை மாறிடும். வாயை திறந்துட்டா உங்க குடும்பத்தில் ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகும். சார்லஸ் பின்னி வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்ததற்கு காரணம், அபிஷேகம் அவருக்குள்ள அதிகமாக இருந்ததுக்கு காரணம், அவர் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. இருதயத்தை பாரத்தை ஊற்றி ஜெபித்தா. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு இந்த காலை வேளையில் யோனாவின் நிமித்தமாய் மற்றவர்களுக்கு வந்த நெருக்கம் இன்னைக்கு உங்களுக்கு நிமித்தமாக யாருக்காவது நெருக்கம் வந்திருக்குன்னா இன்னைக்கே ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, சார்லஸ் பின்னியை போல. ஆமென். ரெண்டாவதாக, கர்த்தருடைய வார்த்தையை மீறினதினால் யோனாவுக்கு வந்த நெருக்கம். ஆமென். வாசிங்க, யோனா 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். அமித்தாவின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, 2வது வசனம், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம், ஆண்டவர் சொல்றாரு அவங்க அக்கிரமம் பண்ணாங்க, அந்த அக்கிரமம் என் சமூகத்தில் வந்திருக்கு,
ஏப்பா ஒன்றே ஒன்று செய்ப்பா, நினிவேக்கு போ, பிரசங்கம் பண்ணு, நான் என்ன செய்ய போகிறேன், நினிவே பட்டணத்தை அழிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னார். ஆனால் யோனா கர்த்தருடைய சமூகத்து நின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், என்னைக்கும் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகிறாதீங்க. ஹலோ பிரதர், வீட்டுக்கு போனவனே விலகிறாதீங்க, ஆட்டோவில் ஏறினவனே விலகிறாதீங்க, பஸ்ஸில் ஏறினவனே விலகிறாதீங்க. விலகினால் கடல் தான், விலகினால் மீனின் வயிறு தான், விலகினால் நெருக்கம்தான். வேத வசனம் சொல்லுகிறது, யோனா தீர்க்கதரிசி தான், தீர்க்க தரிசனம் உரைக்கிறவன் தான். நீங்கள் பைபிளை பார்க்க வேண்டாம், என்னையே பாருங்க. எல்லோரும் பைபிளை வாசிக்க சொல்லும் போது பைபிளை பாருங்கள். எனக்கு சந்தேகமாக இருக்குது, நீங்கள் எல்லாம் பைபிளை பார்த்து இந்த குளிருக்கு எதுக்கு அழகாக தூங்குறீங்களோன்னு. யோனா கர்த்தருடைய சமூகத்து நின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து நான் கர்த்தருடைய சமூகத்து நின்று விலகும்படி அவர்களோட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். யோனாவை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. யோனாவுக்கு வந்த நெருக்கத்தை பாருங்க. யார் யார் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு கடல் தான், கடல் தான். யார் யார் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு மீனின் வயிறு தான். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, இந்த நெருக்கத்தின் பாதையில் நீங்கள் போகக்கூடாது. ஒன்று கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, அவர் என்ன சொல்கிறாரோ அதை செவி சாய்க்கும் போது கர்த்தர் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் போன வாரம் ஆண்டவர் சொன்னார் வேதத்தை நேசிக்கணும். நான் இந்த ஒரு வாரம் தவறாமல் நான் வேதத்தை வாசித்தேன் என்று சொன்னவர்கள், சொல்லுகிறவர்கள் கையை உயர்த்துங்க. ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை ப்ளீஸ் தயவு செய்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு ஒரே ஒரு 10 மணி நேரம், ஒரு நாள் 24 மணி நேரம் இந்த மலையில் மழை பெஞ்சிச்சுன்னா கூமாப்பட்டியிலேருந்து ஒரு 35, 50, 100 கிராமம் காணாமல் போயிடும். 24 மணினா நம்ம பகுதி 5 மணி நேரம் மழைக்கு, தொடர் மழைக்கு தாங்காது. அம்மா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும் வாசத்துக்கெல்லாம் அடுத்த சர்வீஸ் வரட்டும். 10 மணி நேரம் தொடர்ந்து மழை பெஞ்சிச்சுன்னா மலையில் நம்ம ஊர் கூமாப்பட்டி இருக்காது, சுந்தரபாண்டியம் இருக்காது, எல்லாம் அழிவுக்கு நேராக போயிடும். நம்ம கடலுக்கு பக்கத்தில் இல்லை, மலைக்கு பக்கத்தில் இல்லைன்னு நினைக்காதீங்க. இந்த மலை சரிஞ்சு விழுந்துச்சுன்னா நம்ம என்ன ஆகும்னு தெரியாது. கர்த்தருடைய வருகை சமீபம், கர்த்தருடைய வருகை சமீபம். ப்ளீஸ் நீங்கள் வேதத்தை வாசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை போன வாரம் சொல்லியும் கர்த்தருடைய வார்த்தை இன்னும் நீங்கள் கை கொள்ளலையே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிற, கர்த்தர் உங்களை வாழாக்காம தலையாக்கணும்னு நினைக்கிறாரு. கர்த்தர் உங்களை ஜெமிமா ரோட்ரிக்ஸை போல தேசத்தில் அநேகர் பேசப்படத்தக்கதான ஒரு பேரும் புகழும் அந்தஸ்தையும் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். உங்க நெருக்கத்தை மாற்றணும்னு விரும்புகிறாரு. ஆனால் ஒண்ணே ப்ளீஸ், வேதத்தை நேசிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. விடுங்க, கடந்தது போட்டோம், இனிமேல் நான் வேதத்தை வாசிப்பேன், நான் வேதத்தை தியானிப்பேன், வேதத்தின்படி வாழ என் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். சார்லஸ் பின்னி, அவரை குறித்து நான் மறுபடியும் உங்களை சொல்ல போகிறேன். அவர் பெரிய லாயர். அவர் ஒரு கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்தவர். அவருக்கே ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேனா அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட் வந்துச்சான். என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேனா, ஆண்டவர் என்னை எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னு கேள்வி அவருக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் நைட்டு எப்பையும் போல அவர் ஜெபிக்கிறதற்கு தன் அறைக்குள் கடந்து போனார். இருட்டு அறைக்குள் அவர் கடந்து போனார். ஜெபிப்பதற்காக அவர் முழங்கால் படியிட்டு அந்த இடத்துல நின்றபோது பிரத்யட்சமாக இயேசு அந்த அறையிலே
தோன்றினார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அந்த அறை முழுவதும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டது. அவருடைய சரீரம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டது. ஒரு மின் சக்தி இறங்குகிறது போல அவருக்குள்ளாக ஒரு அபிஷேகம் இறங்கி வந்தது. அவ்வளவுதான். அந்த நாளைக்கு பின்னாடி ஒரு நாள் அவர் ட்ரெயினில் போனாராம். அவரில் ட்ரெயினில் போகும்போது தான் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துருச்சான்னு ஜன்னலை குனிஞ்சு இப்படி பார்த்தாராம். அந்த பட்டணத்தை பார்த்த போது அந்த பட்டணத்துக்குள்ள தேட்டருக்குள்ள சினிமா பார்த்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் முழங்கால் படியிட்டு மார்பிள அடித்து கொண்டு, ஐயோ நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேனே அப்படின்னு சொல்லி தேம்பி 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 அழுக ஆரம்பித்தார்களாம். அந்த ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஐயோ அழுக ஆரம்பிச்சாங்களாம். அந்த பட்டணத்துல எல்லாருமே அழுக ஆரம்பிச்சாங்களாம். நல்லா பாருங்க, ஒரு மனுஷனுடைய பார்வை ஒரு பட்டணத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருமானால், ஒரு மனுஷனுடைய பார்வை ஒரு பட்டணத்திலே ஒரு பெரிய அசைவை கொண்டு வருமானால், ஒரு மனுஷனுடைய பார்வை அந்த பட்டணத்தையே பரிசுத்தப்படுத்துமானால், என் அன்பு தேவ பிள்ளையே, நீ முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்துட்டனா உங்க குடும்பத்தில் அசுத்தமானவர்கள் இருக்க மாட்டாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க அசுத்தமானவங்க இருக்க மாட்டாங்க, உங்க தெருவில் அசுத்தமானவங்க இருக்க மாட்டாங்க, விபச்சாரர் குடிகாரர் யாரும் இருக்க மாட்டாங்க. உங்க பட்டணம் பரிசுத்தமாக்கப்படும். ஒரு மனுஷனுடைய பார்வை இப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருமானால், இன்னைக்கு என் அன்பு தேவ பிள்ளையே, நீ முழங்கால் படியிடாம இருக்கிற வரைக்கும் நெருக்கம் மாறாது. ஆனா ஒன்னே ஒண்ணு, இந்த சபைக்கு கர்த்தர் உன்னை எதற்காக அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்றால், நீ முழங்கால் படியிடவில்லை என்றால் முழங்கால் படியிட வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை கர்த்தரே அனுப்புவார். அந்த சூழ்நிலையில முழங்கால் படியிட வேண்டிய நிலைமைக்கு வந்துடாதீங்க. நெருக்கம் மாறணும்னா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஆமென். அல்லேலூயா. நிறைய பேர் அழகாக தூங்குறீங்க. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, மூணாவது, யோனாவின் நிமித்தமாய் மற்றவர்களுக்குள்ளாக இருந்த நெருக்கம் மாறினது. ஆமென். இப்போ தைரியமா மீன் கரையில் கக்குச்சு. எங்க? நினிவே. கரையில் கக்குன உடனே யோனா அப்படியே எல்லாத்தையும் உதறி போட்டு குளிச்சுட்டு ஜம்முன்னு போய் நினிவே பட்டணத்தில் நின்று அவர் பிரசங்கம் பண்ணினா, இன்னும் 40 நாள் உண்டு, நினிவே அழிக்கப்பட போகிறது, நினிவே அழிக்கப்பட போகிறது. கர்த்தர் சொல்லி அனுப்பியிருக்கிறாருங்க. கர்த்தர் சொன்னதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு. பண்ண உடனே என்ன நடக்குது? அடி உழுகுன்னு நினச்சான். எல்லா ஜனங்களும், நினிவேயில் உள்ள ஜனங்கள் எல்லாம் தேவனை விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். ஐயோ, சாப்பாடை தூக்கி போட்டுட்டு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அழிவு வரும் என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் அவர்கள் மனம் திரும்பினார்கள். யோனா கர்த்தருடைய வார்த்தையின்படி ஜனங்களுக்கு வந்து பிரசங்கம் பண்ணினார். வேதம் சொல்லுகிறது, யோனாவின் நிமித்தமாக கர்த்தர் அவர்களுடைய நெருக்கத்தை மாற்றினார். முழங்கால் படியிட்டு ஜெபித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அழிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நினிவே பட்டணத்தை நான் அழிக்க மாட்டேன், அழிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் மனம் திரும்பிதனின் நிமித்தமாக கர்த்தர் பக்கமாய் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தது நிமித்தமாக, ஓ சிறியோர் முதல் பெரியோர் வரை உபவாசம் பண்ணி ஜெபித்ததுனால கர்த்தர் நினிவே பட்டணத்தை அழிக்கவில்லை. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் நிமித்தமா மற்றவர்கள் நெருக்கம் மாறணும். இங்கே நீங்க என்ன கேட்குறீங்களோ அது மற்றவங்களுக்கு போய் சொல்லுங்க. நீங்க பைபிள் வாசிக்கும் போது ஆண்டவர் உங்களோட என்ன பேசுகிறாரோ அதை மற்றவங்களுக்கு போய் சொல்லுங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களோட என்ன பேசுகிறாரோ அதை நீங்கள் மற்றவங்களுக்கு போய் நீங்கள் என்ன செய்யுங்க, சொல்லுங்க. ஆண்ட்ரூ அப்படிங்கிற ஒரு பெரிய மிஷினரி, 1930 அந்த நாட்களில் வாழ்ந்த ஒரு மிஷினரி ஆண்ட்ரூ. அவருக்கு
ஒரு பெயர் வச்சாங்க. என்ன பேர்னா காட்ஸ் ஸ்மக்லர். காட்ஸ் ஸ்மக்லர் அப்படின்னு பேர் வச்சாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? கடத்தல்காரன் அப்படின்னு அர்த்தம். அவர் வாழ்ந்த நாட்களில் ரஷ்யா அநேக ஐரோப்பா தேசத்தை பிடித்தார்கள். ரஷ்யாக்காரங்க ஐரோப்பா தேசத்தை போய் பிடிச்சிட்டாங்க. இப்போ ரஷ்யர்கள் என்ன செய்தாங்க? கம்யூனிசம். எல்லா நாடுகள்லையும் கம்யூனிசத்தை என்ன செய்தாங்க? கொண்டு வந்தாங்க. அந்த டைமில் தேசத்துக்குள்ள சபை கிடையாது, அந்த தேசத்துக்குள்ள பைபிள் கிடையாது, அந்த தேசத்துக்குள்ள கம்யூனிஸ்ட் ஆட்சி இருக்கிறதுனால பிரசங்கம் பண்ணுறவங்க இருந்தால் வெட்டி போட்டுருவாங்க. யார் பைபிளை தூக்குனா வெட்டி போட்டுருவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் என்ன இவரோட ஊழியம் என்னன்னா, இவருடைய ஊழியம் அந்த தேசத்துக்குள்ளே கொண்டு போய் பைபிளை ரகசியமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பைபிள் கொடுக்கிறது. இவர் பிரசங்கம் பண்ணி யார் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த அதிகாரிகளுக்கு தெரியாமல் பைபிளை கொண்டு போய் கொடுக்கிறது யாரு? இந்த ஆண்ட்ரூ. 1930 ஆண்டுகளில் நடந்த ஒரு காரியம். இந்த கம்யூனிஸ்ட் நாட்டில் ஒரு நாள் இவர் ஒரு வாகனத்தில் காரில் நிறைய ஃபுல்லாக பைபிள் வச்சு அந்த தேசத்துக்குள்ள இப்போ கடந்து போகிறார். அப்போ செக் போஸ்ட் வருது. செக் போஸ்ட்டில் வந்து நிப்பாட்டுறாங்க. செக் போஸ்ட்டில் வந்து நிப்பாட்டின உடனே 6 அதிகாரிகள் வந்து வேனை சுற்றி நின்றுட்டாங்க. நின்றுட்டு இறங்குப்பா அப்படிங்கிறாங்க. இறங்கின உடனே செக் பண்ண போகிறாங்க. அப்போ தான் கையெடுத்து இப்படி கும்பிட்டு ஒரு ஜெபம் பண்ணார். வேதத்தில் ஏசப்பா, நீங்கள் வந்த நாட்களில் எத்தனையோ குருடர்களுக்கு பார்வை கொடுத்தீங்க, எத்தனையோ குருடர்களுக்கு பார்வை கொடுத்தீங்க. ஒன்றே ஒன்று, இப்போ இந்த 6 பேருக்கும் வைத்திருக்கிற பைபிள் அவங்க கண்களுக்கு தெரியக்கூடாது. இதை நீர் குருடாக்கி போடும். இதுதாங்க ஜபம், இதுதான் ஜபம். இந்த ஜபத்தை ஏறெடுத்தா அந்த நெருக்கமான நேரத்தில் ஏறெடுத்த போது 2 அதிகாரிகள் வேனுக்கு அடியில் அந்த காருக்கு அடியில் தேடுறாங்க, காருக்குள்ளே தேடுறாங்க. இவர் கண்களை 2 பேர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவர் எப்படி பயப்படுறாரா, இவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு. 6 பேரும் 4 மணி நேரம் தேடினார்கள். அவர்களுடைய கண்களுக்கு எதிராக பைபிள் இருந்தது. ஆனால் அந்த 6 பேருக்கும் அந்த பைபிள் மறைக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 20 வருஷம் இப்படித்தான் இந்த ஊழியத்தை அந்த ஆண்ட்ரூ செய்தாராம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை நெருக்கும்படியாய் எவ்வளவு பெரிய சத்துருக்கள் எழும்பினார், சத்துருவின் கண்களுக்கு உங்களை கர்த்தர் மறைத்து விடுவார். உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் மறைத்து விடுவார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் மறைத்து விடுவார். ஒன்றே ஒன்று, உங்கள் நிமித்தமாய் கர்த்தர் மற்றவர்களுடைய நெருக்கத்தை மாற்றுவார். ஒரு அந்த ஆண்ட்ரூ நிமித்தமாய் அந்த கம்யூனிஸ்ட் தேசத்திலே பைபிள் கொடுக்கப்பட்டது. எத்தனையோ பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய நெருக்கங்கள் மாறினது. இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், நம்பர் 1 நெருக்கம். என்ன நெருக்கம்? யோனாவால் மற்றவர்களுக்கு வந்த நெருக்கம். 2வது, யோனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால யோனாவுக்கு வந்த நெருக்கம். 3வது, யோனாவின் நிமித்தமாக மற்றவர்களுக்கு நெருக்கம் மாறினது. ஆமென், அல்லேலூயா. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார். சார்லஸ் பின்னியை கர்த்தர் அளவில்லாத அபிஷேகத்தினால் நிரப்பி அந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தினார். லாயர், நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன், ஒரு கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்தவர். அவர் தான், ஐயோ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேனா, என்னை ஆண்டவர் என்னை எடுத்து பயன்படுத்துவாரான்னு கேட்கும்போது இயேசு பிரத்யட்சமாய் அறைக்குள் தோன்றி அபிஷேகத்தினால் நிரப்பினார். அன்னையிலிருந்து அவருடைய வாழ்க்கை மாறினது. இன்றைக்கும் ஒருவேளை
நீங்கள் பின்மாற்றத்தில் போயிருக்கலாம், இல்லை ஒருவேளை நீங்கள் சறுக்கடிச்சிருக்கலாம் வர்ற வழியிலே. அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. இந்த நாள்ல இருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. இயேசுவே, நான் என் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கத்தை மாற்று, என் நிமித்தமாய் வந்த என் குடும்பத்தாருடைய நெருக்கத்தை மாற்று, என் நிமித்தமாய் மற்றவர்களுடைய நெருக்கத்தை மாற்றும் என்று நீங்கள் ஜெபிக்கும் போது, ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கத்தை மாற்றுவார். யோனாவின் வாழ்க்கையில் இருந்த நெருக்கத்தை கர்த்தர் மாற்றினார். யோனாவின் மூலமாய் அந்த கப்பலில் இருந்த நெருக்கத்தின் மாற்றினார். அந்த நினிவே பட்டணத்தார் நெருக்கத்தை மாற்றினார். ஹல்லேலூயா. ரபா ஷபரபதரப கபதரபரியான் சரபரிவனதரப ஷபரபதரப கபதர. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.